Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Stay tuned with Ray. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான புதுசான சாக்லேட் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இந்த நெய்ல நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். சோ இந்த 1/4 கப் பாசி பருப்பை இந்த நெய்யிலே நல்லா வறுத்தெடுத்துடலாம். நல்ல மணமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொங்கலோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடைசியில் எப்படி இருந்தாலும் நெய் ஊற்றுவோம், பட் இப்படி செய்யும்போது இன்னுமே நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் வந்து தண்ணியில் கழுவி எடுத்திருந்தேன். அதையும் இந்த நெய்யில் சேர்த்துடலாம். இந்த அரிசி வந்து வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 பெரட்டி விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்க்காமல் 2 கப் பால் 2 கப் தண்ணி அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இல்லைன்னா பால் ரெண்டில் எது வேணாலும் தனியாக கூட சேர்த்துக்கலாம். பால் மட்டும் சேர்த்து செய்யும்போது கூட இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நான் 2 கப் அளவுக்கு பால் 2 கப் தண்ணி இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு இந்த அளவு. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட்னஸ் நமக்கு ரொம்பவே ரிச்சாக கிடைக்கும். இது நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க அப்படின்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போது குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு அந்த அரிசி வந்து தனித்தனியாக தெரியும் இல்லையா, அதுக்காக நான் வந்துட்டு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் கரண்டியில் கூட மசிச்சுக்கலாம், இல்லைன்னா மத்து இருக்கும் இல்லையா அதில் கூட நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் அரிசியோட உருவமே இல்லாமல் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இதை மில்லட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கூட சாக்லேட் பொங்கல் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லா சின்ன கடைகளையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் dairymilk சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் நான் 1 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்டோட நம்ம வந்துட்டு வெல்லமும் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லாமல் சாப்பிடுவீங்க, கரெக்டான ஸ்வீட் வேணும் அப்படின்னா இந்த அளவு சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நமக்கு குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்ச வச்ச பால். ஸோ பச்சை பால் நீங்கள் சேர்க்க வேணாம், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ காய்ச்சி வச்ச பாலோ இல்லை சுடுதண்ணியோ நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சக்கரை அந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி நல்லா ஒரு குழகுழப்பாக கிடச்சிருக்கு பொங்கல். ஸோ கடைசியாக நம்ம டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் வறுபட்ட அப்புறமா அது கூட காஞ்ச திராட்சை இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக. இதை நம்ம அந்த சாக்லேட் பொங்கல் மேலே ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நிறையாவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய் நிறைய சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஏலத்தூள் போடலன்னு நீங்கள் கேட்பீங்க, இது சாக்லேட் பொங்கல் இல்லையா, நமக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் வரணும், அதனால் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.